ஹாய் மை ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய லவ் ஸ்டோரியோட செகண்ட் பார்ட்டு தான் பார்க்க போகிறோம். சாரி, மாமா வந்து வேலைக்கு போயிட்டாங்க, மன்னிச்சிக்கோங்க. அதனால் இன்றைக்கி வீடியோ நான் மட்டும்தான் பண்ண போகிறேன். நேற்று வந்து எதுலேருந்து என்னுடைய லவ் ஸ்டோரி விட்டு இருந்தேன்னா, நான் வந்து மாமா வந்து ஊருக்கு கூப்பிட்டு போனாரா 2019 என்ன ஏது அப்படின்ற கோத்திரம் மாற்றுறதுல தான் நான் விட்டு இருந்தேன். இப்போ அதிலேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாமா கூப்பிட்டு போனாங்க. அவங்களுடைய சிஸ்டர் மேரேஜுக்காக எங்கிட்ட 2 வருஷம் டைம் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு சென்னையில் வந்து 2017 5ஆம் மாதம் 28ஆம் தேதி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் 2 பேரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மாமா வந்து எங்கிட்ட 2 வருஷம் டைம் கேட்டாங்க. என் தங்கச்சி கல்யாணம் ஆகணும், அது வரைக்கும் வந்து வீட்டில் சொல்ல முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஏன்னா அவங்க அண்ணா கூடயும் இருக்கணும், என் கூடயும் இருக்கணும். 2 பக்கமுமே மேனேஜ் பண்ணி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள் கூட இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து 2 வருஷம் கழித்து அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் 2018 வந்து அவங்க சிஸ்டருக்கு மேரேஜ் ஆச்சு. அப்போ வந்து அவங்க வீட்டில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ அவங்க வீட்டில் வந்து அக்செப்ட் பண்ணிக்காமல் அதுக்கு பதிலாக எப்படி வந்து நான் வந்து மேரேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லலை, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், நான் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட போகிறேன் அப்படின்றத தான் வந்து அவங்க வீட்டில் சொன்னாங்களே தவிர, எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சி, மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆகுது அப்படின்ற விஷயத்த அவங்க வீட்டில் சொல்லவே இல்லை. அப்பா அம்மா கிட்ட, அண்ணா கிட்ட. அப்பா கிட்ட சொல்லலை, அண்ணா கிட்ட, அண்ணிக்கிட்ட, அம்மா கிட்ட மட்டும் சொல்லியிருந்தாங்க அவங்க. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டு பொண்ணு நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, தேவையில்ல, நீ விட்டுடு, மறந்துடு அப்படின்னு சொல்லி நான் வந்து அவங்களுக்கு மருந்து வச்சுட்டதை மாதிரி அவங்கக்கிட்ட சொல்லி அவங்கள ஏதோ பண்ணி ரொம்ப கஷ்டப்படுத்திட்டாங்க. ரொம்ப கஷ்டமும் பட்டுட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு நாள் கால் பண்ணி, நான் டியூட்டிக்கு போயிட்டு வந்து வீட்டில் தூங்குறேன், என்கிட்ட என்ன சொல்லிட்டு போகிறாங்க, நான் ஊரில் போய் பேசிட்டு வந்து சீக்கிரம் உன்னை கூப்பிட்டு போயிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனாங்க. அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட ஒரு நாள் ஒரு 2-3 நாள் பேசினாங்க, ஒரு வாரத்துக்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் கால் பண்ணால் எடுக்கலை, ஃபோன் சுவிட்ச் ஆஃப், நாட் ரீச்சபிள் இப்படியே போய்கிட்டு இருக்குது. வீட்டு நம்பருக்கு பண்ணுறேன், அவங்க எந்தெந்த நம்பர்லாம் என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்களோ எல்லா நம்பருக்கு போடுறேன். எனக்கு வாய்ஸ் கேட்டோடனே மட்டும் இல்லையான்னு கேட்டோடனே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க, இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. இப்படி தான் நடந்துகிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு நாள் அவங்களே கால் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 28 நாள் 25 நாள் கிட்ட போயிடுச்சு. ஒரு நாள் அவங்களே கால் பண்ணி, இந்த மாதிரி நான் மன்ட்டு பேசுகிறேன், நீ ஏன் எனக்கு மருந்து வச்சே, நீ ஏன் எனக்கு அதை பண்ண இதை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க. நான் வந்து உனக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் செய்யலைப்பா, உனக்கு யார் சொன்னால் என்ன ஏது அப்படின்னு நான் கேட்டப்போ, இல்லை நீ எனக்கு மருந்து வச்சு தான் என்னை மேரேஜ் பண்ணிக்கிட்ட அப்படின்னு சொன்னாங்க. அவ்வளோதான், அதை மட்டும் சொல்லிவிட்டு இனிமேல் நீ எனக்கு கால் பண்ணாத, நான் சென்னைக்கு வரமாட்டேன், நீ மறந்துடு என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் நிறையா அழுதேன், நிறைய கஷ்டப்பட்டேன். ஏமாந்துட்டோம் லைஃப்பில், அவ்வளோதான் நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் கஷ்டப்பட்டப்போ, எனக்கு ஹெல்ப் பண்ணது, எனக்கு வந்து உதவியாக நின்னது அப்படின்னு பார்த்தா, நான் உங்களுக்கு நாளைக்கு மேபி அந்த கம்பெனியில் உள்ள வீடியோ வரும், ஆவின் கம்பெனி உள்ள வீடியோ வரும், நீங்கள் அதை பாருங்கள். அதில் நான் ஒரு சில பேரை குறிப்பிட்ட அவங்கள சொல்லியிருப்பேன். அவங்க தான் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணது. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, கம்பெனியே முழுசாக நம்பிச்சு மட்டும் வந்து ஏமாற்றிட்டு போகிற பையன் இல்லைம்மா, அவனுக்கு அங்கே என்னவோ சூழ்நிலை, அவன் வந்துடுவான், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக பேசினாங்க. அவங்க சப்போர்ட் பண்ணி நின்னாங்க அவனுக்காக என்கிட்ட. அதுக்கப்புறம் ஒரு மாதம் கிட்டத்தட்ட தனிமையாகவே, அப்பா அம்மா வீட்டு பக்கமும் போக முடியல, தனியாகவும் இருக்க முடியல, இவங்களையும் எந்த ஊருன்னு போய் தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்போ வந்து டியூட்டிக்கு போயிட்டு வந்து நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வந்து நான் வீட்டில் தூங்கும்போது காலையில் ஒரு 8 மணிக்கு எனக்கு ஃபோன் வருது. அந்த ஃபோன் அட்டன் பண்ணி பேசும்போது ஒரு வாய்ஸு, எப்போவுமே நான் வந்து மாமா குண்டு குண்டுன்னு தான் கூப்பிடுவாங்க, இப்போவும் அப்படி தான் கூப்பிட்டுட்டு இருக்காங்களே, குண்டு அப்படின்னு சொன்னாங்களா. ஆமாம், நான் குண்டு தான் பேசுகிறேன், நீங்கள் யார் பேசுறது? நான் மொண்டு பேசுகிறேன். அப்படியே அந்த தூக்கம் கலைஞ்சி எந்திரிச்சு உக்காந்து நான் அழறேன். அவங்க சொன்ன என்கிட்ட ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, என்கிட்ட பேசுகிறதுக்கு டைம் இல்லைம்மா இப்போது, அதனால் வந்து நான் சொல்கிறத மட்டும் நீ காதில் வாங்கிக்கோ, அதுக்கப்புறம் நானாக கூப்பிட்றேன், நீ இந்த நம்பரை கூப்பிடாதுன்னு சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டாங்க. திரும்ப ஃபோனு வரும் 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 வரும்னு வெயிட் பண்ணுறேன். நான் திரும்ப ஒரு 1 வீக் கழித்து அவங்ககிட்டேருந்து எனக்கு கால் வருது. கால் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபோனு ஒரு சிம்மு மட்டும் வாங்கி கொடுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி நான் வாங்கி தரேன் அப்படின்னா, எங்கே இருக்கீங்கன்னு கேட்டால் நான் பெங்களூரில் இருக்கேன் அப்படின்னு என்கிட்ட சொல்கிறாங்க ஃபோனில். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் ஓகே சரி நீங்கள் பெங்களூரில் இருக்கீங்களா, எப்போ வருவீங்க என்ன ஏதுன்னு கேட்கும்போது, நான் அடுத்த வாரம் உன்னை பார்க்க வரேன், நான் அம்பத்தூருக்கு வரேன்,
நீ அம்பத்தூருக்கு வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க என்கிட்ட. ஓகே நானும் சொல்லிட்டேன். இதுக்கு நடுவில் வந்து இந்த அம்பத்தூரில் வந்து இப்போ வேலை செஞ்சுட்டு இருக்க கம்பெனிலேயே வந்து மாமாவும் அவங்க அண்ணாவும் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. அவங்க நான் ஷிஃப்ட்டு 3:30 மணிக்கு முடிக்கிறேன்னா, ஏன்னா இவங்க 6 மணி ஷிஃப்ட்டுக்கெலாம் போவாங்க வேலைக்கு மாமா இங்கே. அங்கே நான் மாதாவரத்தில் வேலையை முடிக்கிறேன்னா விடியகால மணி 3:30 மணி 4 மணிக்கு அங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு நான் அம்பத்தூருக்கு வருவேன். நான் வந்து அவங்க குடோன் வாசலில் முகத்தில் ஷால் கட்டிட்டு ஒரு பைத்தியக்காட்சி போல் நிற்பேன். ஒரு 7-8 மணி வரைக்கும் நிற்பேன். நான் வரவே மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஊரில் இருக்காங்க, எனக்கு தெரியாது. அந்த மாதிரிலாம் நான் வெயிட் பண்ணி வெறுத்து போய் வேணாம் அப்படின்ற ஒரு மைண்டு எண்ணத்துக்கு வரும்போது தான் இவங்ககிட்ட இருந்து கால் வந்தது. நான் அம்பத்தூர்லேருந்து வந்து பார்க்குறேன்னு சொன்னாங்க. ஓகேன்னு சொல்லி சாயந்தரம் 6 மணிக்கெலாம் நான் வந்துடுவேன் அப்படின்னு இவங்க என்கிட்ட சொல்கிறாங்க. ஓகேன்னு சொல்லிவிட்டு நானும் வந்துட்டேன். லாரன்ஸ் கட்டின கோவில் ராகவேந்திரா கோவில். ஒரு நாளைக்கு நான் அந்த வீடியோவும் போடுறேன் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா? அந்த கோவிலில் தான் நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். நான் உள்ளே வந்து கோவில் உள்ளே வந்து நான் அவங்கள பார்க்குறேன். அவங்க காணோம். திரும்ப அவங்க என்னை உள்ளே தேடிட்டு அவங்க வெளில போய் தேடுறாங்க. நான் வெளில தேடிட்டு உள்ளே வந்து தேடிட்டு திரும்ப ரிட்டன் நான் வெளியே வரேன், அவங்க உள்ளே வராங்க. எனக்கு பார்த்த உடனே நீங்கள் என்ன நினச்சாலும் நினச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சொல்கிறது, இந்த படத்துலலாம் ஒரு லவ் சீன் காட்டுவாங்க தெரியுமா? அங்கேருந்து லவர்ஸ் 2 பேரும் ஓடி வந்து கட்டி பிடிப்பாங்க அப்படின்னு அங்கேருந்து அந்த மாதிரி தான் உண்மையாக நான் வந்து அவரை ஓடி வந்து கட்டி பிடிச்சி என்னை ஏன் ஏமாத்தின அப்படின்னு சொல்லிட்டு நான் அழுதது. அப்புறம் அவங்க என்னை கோயிலுக்குள்ளே கூப்பிட்டு போய் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அவங்க என்கிட்ட உட்கார வச்சு அங்கே நடந்த கதை அத்தனையுமே என்கிட்ட சொன்னாங்க. வீட்டில் என்னென்ன நடந்ததுன்னு. வீட்டில் வந்து லவ்வை ஒத்துக்கலை, அவரை கட்டி வச்சு அவரை அடித்து அவருக்கு சாப்பாடு போடாமல் ரொம்ப கஷ்டப்படுத்தி நான் இல்லை அந்த பொண்ணை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டார் என்கிட்ட. ஆனால் அவங்க சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, வீட்டில் நான் அந்த பொண்ணை தொட்டுட்டேன், என்னால் அந்த பொண்ணை விட முடியாது அப்படின்னு அவங்க முன்னாடியே சொன்னாங்களா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. நான் பக்கத்தில் இருக்கும்போது தான் அந்த வார்த்தையை சொன்னாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்தாச்சு. நான் கேட்குறேன் நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்கிட்ட சொல்கிறாரு, நான் பெங்களூர்லேருந்து வரேன். இல்லை பெங்களூர்லேருந்து வர மாதிரியா இருந்தால் நம்ம டல்லாக வருவோம், நம்ம ட்ராவல் பண்ணி வரதுனால நம்ம ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கும் நமக்கே தெரியும். நான் கேட்கும்போது இல்லை அப்படின்னு என்கிட்ட மறைக்கிறாங்க அவங்க. சரி நானும் விட்டுட்டேன். என்கிட்ட சிம்மு ஃபோனு கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நான் வாங்கிக்கிட்டு வரும்போது திரும்ப ரிட்டன் அவங்க அண்ணா கண்ணில் நாங்கள் மாட்டிக்கிட்டோம் 2 பேருமே. அப்போ அவங்க அண்ணாவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் லவ் பண்ணுறோம் அப்படின்றது தான் தெரியும். ஆனால் நாங்கள் 2 வருஷத்துக்கு முன்னாடியே மேரேஜ் பண்ணிட்டோம். 2017 மேரேஜ் பண்ணிட்டோம் நாங்கள். அது வந்து அவங்க அண்ணாவுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் வந்து திரும்ப என்ன என் கூட அவரை பார்த்த உடனே அவங்க அண்ணா திரும்ப அவரை ஒடிசா கூப்பிட்டு போயிட்டாரு. எவ்வளோ எல்லாமே ட்ரை பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா லாஸ்ட்டாக ரிட்டன் வந்துட்டு அவருடைய கம்பெனிலையும் ஒரு 2 பேர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க மாமாவுக்கு. இல்லை இது ரொம்ப தப்பு நீ பண்ணுறது, அந்த பொண்ணு இப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு 2018 லாஸ்ட்டு மந்த்து மாமா இங்கே கிளம்பி வந்துட்டாங்க. வந்துட்டு என்கிட்ட ஃபோனில் சொல்கிறாங்க, நீ அம்பத்தூருக்கே கிளம்பி வீடு மாற்றிட்டு வந்துரு. அப்போ நான் தனியாக தான் இருந்தேன், அம்மா அப்பா கூடயும் இல்லை யார் கூடயும் இல்லை. நான் அவரும் எந்த வீட்டில் இருந்தோமோ அதே வீட்டில் தான் நான் இருக்கேன். நீ இங்கே வந்துரு பாப்பா, கிளம்பி வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே வரேன்னு சொன்னப்போ எனக்கு அப்போ மைண்டில் இப்படியே நம்ம எத்தனை நாளைக்கு தான் போகிறது, ஒரே ஒரு விஷயம் குழந்தை மட்டும்தான், குழந்தை உருவாச்சுன்னா நம்மளை யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேபி கன்ஃபார்ம் ஆச்சு. எனக்கு பேபி கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் தான் நான் வீடு ஷிஃப்ட் பண்ணி அம்பத்தூருக்கே வந்தேன். வந்த உடனே அவங்கக்கிட்ட சொல்லலை, ஏன்னா சொன்னால் வேணாம் என்னன்னு ஏதாவது ஒத்துக்கலை அப்படின்னு சொல்கிற போகிறாங்க சொல்லிவிட்டு ஒரு 3 மாதம் கழித்து நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி நான் கன்சீவாக இருக்கேன்ப்பா அப்படின்னு நான் சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன திரும்ப என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, எனக்கு 2 வருஷம் டைம் கொடுத்தல, எனக்கு 2 மாதம் டைம் கொடு, நான் வந்து உன்னை ஊருக்கு எப்படியாவது கூப்பிட்டு போயிடுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. எதுக்குப்பா 2 மாதம் டைம் அப்படின்னு. இல்லை நீ 2 மாதம் எனக்கு டைம் கொடுமா, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே 2 மாதமும் டைம் கொடுத்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா எப்போவுமே சம்பளம்லாம் அப்படியே அவங்க அண்ணாக்கிட்ட வாங்கி அண்ணாக்கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம வேறு ஊருக்கு கூப்பிட்டு போகிறோன்னு சொல்லிட்டோமா, அம்பத்தூருக்கு வீடு ஷிஃப்ட் ஆகி வந்ததுக்கப்புறம் ஊருக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிட்டாங்களா, என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல, கையில் காசு இல்லை. உடனே என்ன பண்ணாங்க, 2 வார சம்பளம் கம்பெனிலே விட்டு வச்சு அவங்க அண்ணா 2 வாரம் அவன் சம்பளம் வாங்கலை, டவுட் பட்டு கம்பெனியில் குடோனாண்டி நிற்கிறாரு சம்பளம் வாங்கிறதுக்காக. நான் சம்பளம் வாங்கிட்டு நான் போய் சமோசா சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் நிற்கிற பேக்கை வச்சுட்டு இவங்க என்ன அப்போது எனக்கு அரி வந்து எனக்கு 5 மாதம் எனக்கு வயிற்றில் இருக்கான்.
அப்போது இவங்க என்ன பண்ணுறாங்க, நீ அம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேயே இருமா, நான் சம்பளம் வாங்கி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டாங்க. நான் அங்கே இருக்கேன். இவங்க வந்துட்டாங்க, 7:15 வந்துட்டாங்க. நாங்கள் சென்ட்ரலுக்கு 8 மணிக்கெலாம் போயிட்டோம், 8, 8:30 போயிட்டோம். போயிட்டு நைட்டு 12:15 எங்களுக்கு ட்ரெயின், லாஸ்ட்டு ட்ரெயின் அதுதான். அந்த ட்ரெயினுக்கு நாங்கள் ஏறி ஜென்ரலில் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் ஏறினோமே. ஏறி உட்காந்துட்டோம், ஃபைன் கட்டிட்டு நாங்களும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு மண்ட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா ஃபோன் பண்ணி வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அந்த மண்ட்டு அந்த பொண்ணு கூட போயிட்டான், நான் எங்கே இருக்கேன் என்ன எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டிலேருந்து ஃபோன் வருது, ஃபோனை இவங்க எடுக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, மறுநாள் விடிஞ்சதுக்கப்புறம் கால் பண்ணுறாங்க, அவங்க அன்னைக்கு கால் பண்ணுறாங்க. நீ எங்கே இருக்க என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டா, நீ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னப்போ வீட்டில் எல்லாருமே ஒரே அழ அவங்க வீட்டில். அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் போய் அங்கே நாங்கள் பாலேஸ்வர் ஸ்டேஷன் இறங்கும் போது மணி 12:30, மறுநாள் நைட்டு 12:30 மணிக்கு நாங்கள் இறங்கினோம். அவங்க தங்கச்சி வீட்டுக்கார் வந்து அட்வொகேட்டாக இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டேன், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னா. அவங்க தங்கச்சிக்கு தெரியாமல் அவங்க தங்கச்சி ஹஸ்பண்ட் வெளியே வந்து வீடியோ காலில் என்னை பார்க்குறாங்க. பார்த்துட்டு அப்போ கேட்ட ஒரே வார்த்தை, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே, நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல, ஏதாவது பிரச்சனை வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டுட்டு வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக என்னை கூப்பிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு தான் போனாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு அவங்க மாமா வீட்டுக்கு, அம்மாவுடைய தம்பி வீட்டுக்கு, அவங்க அம்மாவுடைய தம்பி வீட்டுக்கு கூப்பிட்டு போனாங்க. கூப்பிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு ரிட்டன் அங்கேருந்து கிளம்பி நாங்கள் ஒரு காலையில் 9-10 மணிக்கெலாம் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். எங்கள் வீட்டுக்கு நாங்கள் வரோம். அப்போ எங்கள் வீட்டுக்கு எதிர்க்க ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலில் திருவிழா நடக்குது. எங்கே இருக்க கிராமத்து ஜனமும் அங்கே தான் இருக்காங்க. அப்போ வந்து நாங்கள் வந்து ஆட்டோ விட்டு இறங்கும்போது எல்லாருமே பார்க்குறாங்க எங்களை. என்னவோ இன்னைக்கு. ஆனால் அப்போது வார்த்தை மாமா சொன்ன வார்த்தை என்னென்னா, என்ன பிரச்சனை நடந்தாலும் என் கையை விட்டுட்டு நீ எடைய போயிடாத, என்னை அடித்தாலும் என்னை விட்டுட்டு எடைய போயிடாத அப்படின்ற ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தாங்க. அதையும் ஓகே சொல்லி நாங்கள் நின்று வெயிட் பண்ணோம். அப்பா வந்து உள்ளே படுத்திருந்தவர் எந்திரிச்சு அப்போ தான் வந்தாங்க. அவங்க அண்ணி, அவங்க அம்மா, அந்த ஒரு நிமிஷம் மாமா வந்து அவங்க அம்மா மேலே எவ்வளோ ஒரு பாசம் வச்சுருந்தாங்கன்னு அவர் அப்படியே நின்னபடியே அவங்க அம்மா காலை உழுந்து கெட்டியாக பிடிச்சிட்டு அவர் அழுதது எனக்கு இன்னமும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. நான் தப்பு பண்ணிட்டேம்மா, அவங்க பேச்சை நான் மீறிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கன்னு சொல்லி அவர் அழுறாரு. எனக்கு எதுவுமே லாங்குவேஜ் தெரியாமல் நான் நிற்கிறேன் அப்படியே. அதுக்கப்புறம் அவங்க அண்ணிக்கிட்ட, அவங்க அண்ணி அழறாங்க, நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொன்னோம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணியும் அழறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு என்னை கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் உட்கார வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே கிராமத்து ஜனங்கள்லாம் வந்தாங்க. வந்துட்டு பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீ பண்ணிட்டியே, இந்த மாதிரி வந்து நம்மளுடைய கோத்திரம் அவங்க என்ன எதுன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேசி முடித்ததுக்கப்புறம் எங்களை அன்றைக்கி ரிட்டன் அனுப்பிச்சிட்டாங்க சென்னைக்கு. நாங்கள் போன வண்டிக்கே ரிட்டன் ட்ரெயின் அன்றைக்கி ஈவினிங்கே ஏறுறோம் நாங்கள் ட்ரெயின். ஏறிட்டு என்ன சொன்னாங்கன்னா, அப்பா நான் கூப்பிடும்போது நீ ரிட்டன் வாப்பா அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சிட்டாங்க. நாங்களும் ரிட்டன் வந்துட்டோம். இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட திரும்ப 1 மாதம் கழித்து எங்களை கால் பண்ணி எங்களை வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எதனால் வான்னு சொன்னாங்கன்னா, எங்களுக்கு கோத்திரம் மாற்றி கல்யாணம் பண்ணுறதுக்காக வான்னு சொன்னாங்க. சரிங்களா, எங்களை திரும்ப கோத்திரம் மாற்றி எனக்கு கோத்திரம் மாற்றினாங்க. எனக்கு ஒரு அப்பா அம்மா அங்கே தத்து எடுக்கணும், என்னை யாரும் தத்து எடுக்கலை. அப்பா அம்மா எப்படி சொல்கிறது, தத்து எடுக்காமலே எங்களுடைய இங்கே மேரேஜும் நாங்களே பண்ணிக்கணும். அங்கே மேரேஜ் பண்ணும்போது அப்பா அம்மா அண்ணா அண்ணி எல்லாருமே கூட இருந்தாங்க, அவங்க அக்காலாம். ஆனால் அந்த ஒரு சந்தோஷம் கொடுக்கல எங்களுக்கு. நிறையா வலிங்க வேதனையை தான் கொடுத்தது, கஷ்டத்தை மட்டும்தான் கொடுத்தது அந்த மேரேஜில். வயிற்றில் இருக்கிறாங்க 6 மாதம் வயிற்றில். அப்போது கல்யாணம் கோத்திரம் மாற்றி கல்யாணம் பண்ணிட்டாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நார்மலாக அவங்க வீட்டில் எல்லா வேலையும் செய்யலாம் கொள்ளலாம். அது வரைக்கும் கோத்திரம் மாற்றுற வரைக்கும் அவங்க நம்மளை சமைக்க விட மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய விட மாட்டாங்க. நம்ம ரூமில் நம்ம இருக்கலாம். நிறையா வந்து சாப்பாட்டு விஷயமாகட்டும், தூங்குறதாகட்டும், ட்ரெஸ்ஸு விஷயமாகட்டும் எல்லாமே நிறைய கஷ்டப்பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே போயிட்டு ஒடிசா பையனை கல்யாணம் பண்ண எல்லா பொண்ணுங்களுக்குமே தெரியும் அதனுடைய, அங்கே போய் வாழறவங்களுக்கு அதனுடைய வலி வேதனைங்க என்ன அப்படின்றது தெரியும். நான் இவங்களுக்காக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் என்ன நானே மாற்றிக்கிட்டு அங்கே போய் இருக்க ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் 1 மாதம் 1.5 மாதம் கழித்து ரிட்டன் நாங்கள் கிளம்பி இங்கே வந்தோம். சென்னைக்கு வந்து வளைகா பண்ணுறதுக்குள்ளே வந்து அரி பிறந்துட்டான். அரி பிறக்கிறதுக்குமே நிறையா, அது ஒரு வீடியோவாகவே நான் சொல்லலாம். அரி பிறந்த விஷயம் அப்படின்னும்போது என்னுடைய வாழ்க்கையே மாற்றி போட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தா அரியோடைய டெலிவரி தான். அது வந்து நான் உங்களுக்கு வேணால் கமெண்டில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், நான் வேணால் உங்களுக்கு
வேணும் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அது என்ன ஏதுன்றதை டெலிவரியே நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் டெலிவரி ஆச்சு. டெலிவரி ஆனதுக்கப்புறம் 5 மாதம் கழித்து நான் திரும்ப குழந்தைய தூக்கிட்டு மாமியார் வீட்டுக்கு போகிறேன். அங்கே போய் நல்லா போச்சு ஃப்ரெண்ட்ஸ் லைஃபு. நம்ம அவ்வளோதான் லைஃப்பில் இங்கேயே ஒடிசாலே செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு வந்து சடனாக ஒரு விஷயம் வந்து என் பையனால் எனக்கு நடக்குது. எனக்கு அந்த ஒரு பையன்தான் அப்படின்னு எனக்கு தோணும் போது எனக்கு அந்த ஊரில் லைஃப் நடக்கிறது வேணுமா, இல்லை எனக்கு என் குழந்தை வேணுமா அப்படின்ற விஷயம் வரும்போது எனக்கு என் குழந்தை தான் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பையனுக்காக, எங்களுடைய உசுருக்காக நானும் மாமாவும் வீட்டில் சொல்லிவிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்து சென்னைக்கே வந்துட்டோம். நிறைய விஷயம் அப்பா என்கிட்ட ரொம்ப பாசமாக இருப்பார். ரொம்ப அப்பாவை பிடிக்கும். நான் உங்களுக்கு ஊருக்கு போனால் காமிக்கிறேன் பாருங்களேன். என்கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பார் அப்பா. ஆனால் அம்மாவாகட்டும் அண்ணியாவாகட்டும் என்கிட்ட அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நைட்டு சமைச்சிட்டு மாமா சப்பாத்தி திரட்டிட்டு அண்ணி பொரியல் பண்ணிட்டு ஆளுக்கு 3 பேரும் நான் அண்ணி எல்லாமே ஒத்துமையாக தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது அவங்க என்கிட்ட கேட்டாங்க லவ் ஸ்டோரி இப்போ எப்படி நான் உங்களுக்கு சொல்கிறேனோ அந்த மாதிரி கேட்டாங்கன்னு அவங்கக்கிட்ட சொன்னப்போ அவங்க அண்ணி ஒரு வார்த்தை சொன்னாங்க, உங்கள் அண்ணனை நம்ப வச்சு நீ முதுகில் குத்திட்ட, உங்கள் அண்ணா எவ்வளோ அசிங்கப்பட்டாங்க கிராமத்தில் முன்னாடி அப்படின்ற வார்த்தையை அவங்க அண்ணி சொன்னாங்க. சொன்னப்போ ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு மாமா. ஆனால் இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்க அண்ணாவுக்கு துரோகம் பண்ணிட்டோம், அவங்க அண்ணாவை வந்து நம்ம அண்ணாக்கிட்ட சத்தியம் பண்ணிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணிட்டோம், மேரேஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு மாமா எவ்வளோ ஃபீல் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும். எனக்கு கூட இருக்க எனக்கு தெரியும். இந்த நிமிஷம் வரைக்கும் அவரை யாரும் புரிஞ்சிக்கவே இல்லை. நிறைய அப்பா அம்மாக்காகட்டும் இல்லை எனக்காகட்டும் நிறைய கஷ்டப்பட்டார் அவர். இந்த நிமிஷம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கார். இந்த பக்கம் ஒய்ஃபையும் குழந்தையும் விட முடியல, இந்த பக்கம் அப்பா அம்மாவையும் விட முடியல. அவனுக்கு அவங்க அண்ணா அக்கா தங்கச்சிங்கன்னா அவ்வளோ பிடிக்கும். எனக்கு மேரேஜ் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு யாருமே பேசுகிறது இல்லை அவர்கிட்ட. அவங்க தங்கச்சின்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களாம் பேசுகிறதே இல்லை இப்போ அவர்கிட்ட. ரொம்ப கஷ்டப்படுறாரு. அவங்க தங்கச்சிலாம் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு குட்டி அண்ணா குட்டி அண்ணா குட்டி அண்ணா குட்டி பாய் இப்படி தான் அவங்க வந்து அவங்க அண்ணா தங்கச்சி 2 பேர் இருந்திருக்காங்க. நான் வீடியோ கால்லாம் பார்த்துருக்கேன். சடனாக இந்த மாதிரி ஒரு விஷயம் அண்ணா பண்ணிடுச்சு, பெரிய அண்ணா பேச்சை கேட்காம அப்படின்றதுனாலே என்னன்னு தெரியல அவங்க பேசலை. என்னன்னா என்ன அவ்வளோதான், இப்படி தான் இருப்பாங்க. நிறையா கஷ்டப்பட்டுடுச்சு எனக்காக. இப்போ வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது. என்னுடைய குழந்தைக்காக நாங்கள் ஏன் இங்கே வந்துட்டோம் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் என் குழந்தை எப்படி பிறந்தது, நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டோன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன். இப்போது இப்போ போனது ஊருக்கு போனது நான் லைஃப்பில் அங்கேயே போய் திரும்பவும் செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் ஆட்டில் தான் போனேன். பட் ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை, சின்ன ஒரு சூழ்நிலையால் ரிட்டன் வந்துட்டேன். இவ்வளோ தான் எங்கள் லவ் ஸ்டோரி. உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எதனால் நான் அந்த ஒடிசாவை விட்டு நான் வந்தேன், என் குழந்தைக்காக எதுக்காக நான் வந்தேன் அப்படின்றதையும், என் குழந்தை எப்படி டெலிவரி ஆச்சு அப்படின்றதையும் சொல்கிறேன். ஆனால் ஏற்றுக்கினாங்க ஃப்ரெண்ட்ஸ். என் வீட்டில் வந்து அப்பா அம்மா ஆகட்டும் அண்ணி ஆகட்டும் அவங்களுக்கு பிடிக்கலனாலும் எங்களை ஏற்றுக்கினாங்க. அதுதான் அவங்கக்கிட்ட பிடிச்ச விஷயம். எங்களுக்காக வந்து அவங்க வந்து இப்போ வரைக்குமே எங்களை பிடிக்கலனாலும் ஆனால் அந்த வீட்டில் நாங்கள் இருக்கோம், சந்தோஷமாக தான் இருக்கோம். என்கிட்ட என் ஹஸ்பண்ட் சொன்னார், இந்த ரூமில் நான் வந்து எத்தனையோ நாள் நான் அழுதுருக்கேன் பாப்பா, உன்னை நான் இழந்துருவனோ, உன்னை கல்யாணம் பண்ண முடியாதோ, உன் கூட வாழ முடியாதோன்னு நினச்சி நான் அழுதுருக்கேன். ஆனால் இந்த ரூமில் வந்து இன்றைக்கி நான் உன் கூட குடும்பம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல அப்படின்னு அவங்க சொன்னாங்க. எல்லா ஒடிசாக்கார பசங்களுமே தப்பானவங்க கிடையாது, அதே மாதிரி எல்லா ரூமுமே நல்லவங்களும் கிடையாது. எல்லாருமே சில பேர் வந்து ஒடிசாக்கார பையன், அதர் ஸ்டேட்டுக்கார பையன் அப்படின்னு சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிடுறாங்க. தமிழ்நாட்டு பொண்ணுங்க மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் தாங்க தெரியும் அதனுடைய வலி வேதனை என்ன, எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது. நம்ம அங்கே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு நம்ம அந்த ஊரில் போய் வாழ்ந்தால் கூட இங்கே நம்ம அப்பா அம்மாவுக்கு எதனா ஆச்சுன்னா கூட நம்மளால் வந்து பார்க்க முடியாது. சரிங்களா? அதுதான் இருக்கிறதுலையே வலி வேதனைன்னு பார்த்தா இருக்கிறதுலையே அதுதான் நமக்கு கஷ்டமானது. நம்ம அப்பா அம்மாவை பார்க்க முடியாது கடைசி காலத்தில் அப்படின்றது தான். நான் வந்து திரும்ப வந்து 12ஆம் மாதம் லாஸ்ட்லி ஆகட்டும் இல்லை ஜனவரி மாதம் ஆகட்டும் நான் கண்டிப்பாக ஊருக்கு போயிடுவேன். என் பையனை வந்து நான் அங்கே போய் படிக்க வைக்கணும். ஏன்னா என் மாமா என்கிட்ட என்னை கல்யாணம் பண்ணும்போது என்கிட்ட கேட்ட ஒரு வார்த்தை,
என் ஊரில் வந்து என் கூட வாழ்வியா, என்னை எல்லாரும் அசிங்கப்படுத்துறவங்க முன்னாடி என் கூட அங்கே வாழ்ந்து காட்டுவியா அப்படின்னு என்னை கேட்டார். சரிங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்காக தான் இப்போ வந்து எங்களுடைய பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து 11ஆம் மாதம் 12ஆம் மாதம் இல்லை 1ஆம் மாதம் கன்ஃபார்மாக நாங்கள் ஊருக்கு போயிடுவோம். ஊருக்கு போயிட்டு நாங்கள் எங்களுடைய நிலத்தில் நாங்கள் பயிர் வச்சு மாமா ரிட்டன் சென்னைக்கு வராமல் அங்கேருந்தே எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் நடத்தலாம் அப்படின்னு இருக்கோம். என்னுடைய லவ் ஸ்டோரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. இதுதான் என் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் திரும்பவும் சொல்கிறேன், என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நான் நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து மேபி கண்டிப்பாக வந்து நான் ஆவியினுடைய வீடியோ வந்து நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.